இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நான் வவ்வா மீன் தான் சமைக்க போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அகலமான பாத்திரம் கேஸில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்து கூடவே உப்பும் சேர்த்து நல்லா குழைய வந்ததுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூளை தான் நான் ஆட் பண்ணுவேன் எப்பவுமே. அதுக்கப்புறம் அது நல்லா பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்த புளி கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்தாச்சு. கூடவே எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து காரம்லாம் கரெக்டாக இருக்கா அதை பார்த்துட்டு சுண்டி வர நேரத்தில் கருவேப்பிலையும் பூண்டையும் நசுக்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. மீன்லாம் போட்டு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அப்படியே நான் மேரினேட் பண்ணியிருந்த ஃபிஷ்ஷை அது மசாலா நான் இன்னொரு நாள் ரெசிபி போடுறேன் உங்களுக்கு. நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும்னு வச்சுருந்தேன். செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து தவா ஃப்ரை தான் பண்ணேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே லஞ்சுக்கு மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ் தான்.